நீர் வற்றி போனாலும் பூவற்றி போகாத கனிவான பூர்வம். வாழைக்கு மென்மையும் முல்லைக்கு வாசமும் தந்த வளமான கரங்கள். அச்சில் வார்த்தது போல் ஆறாம் பிறை போன்ற அழகான நெற்றி. Dubash, my sister Emily is returning from Udi tomorrow. உங்க தங்க வராளா? நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் அவளை பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுறேன். I will fetch her from the railway station, sir. By the way, Dubash, Antono, Bayasu, Enna? ரொம்ப சின்ன பொண்ணு. Very young. Only 15. அவ குழந்தைன்னா. 15? For 15, she looks much more grown up, eh? Ask her to come to the palace someday. Palace for Asulu. Dubash, why are you crying? Sir, என் பொண்ணு தண்ணி கொண்டு வர போனப்ப கீழே விழுந்து காலை உடைஞ்சுடுத்து சார். What? While she went to fetch the water, sir, she fell down and she broken her leg, sir. What about her face? Face, மூஞ்சே விகாரமாயிடுத்து. கண்ணு இருக்கிற இடத்துல காது, காது இருக்கிற இடத்துல வாய். She is very ugly now. Ugly? Yes, she is like this now. Then please ask her not to come to the palace. Palace Kuvaravendamnu Solo. Thank you, Your Excellency. இந்த வெள்ளக்கார துறையை சமாளிக்கிறதுக்குள்ள கோன் விழுந்துடுத்து. இவளை சமாளிக்கிறதுக்குள்ள என்னென்ன விழ போறதோ. Dubash, be careful. I know a little Tamil. எனக்கு கொஞ்சம் Tamil தெரியும். Dubash, எனக்கு தெரியாதா அண்ணா? Oi, Dubash. I know that you know Tamil. This countryside is very beautiful. Yes, madam. Dubash, what happened? Excuse me, madam. ஆத்துக்காரி போட்ட பொங்கல் அத்தனையும் வெளியே வந்துடும் போல் இருக்கே. ஈஸ்வரா, ஏண்டாப்பா பிளான் எடுக்கிற? கொஞ்சம் பேலஸ் வரைக்கும் கரை சேர்த்துப்படாதா? மேடம், ரேடியேட்டர் பாயில் மேடம். நோ வாட்டர், தண்ணி இல்ல. ஐ வில் ஃபெச் தி வாட்டர். நான் தண்ணி கொண்டு வரேன் மேடம். திமிரா போனல்ல மாட்டிக்க. Who are you? Me? Tangarasu, Swami Kanupatra son. Nice car, nice bulb. My friend, Dubash, where? Take your hands off. Huh? Oh, sorry. Look, clean it. Huh? Go there. Oh. Tonikra. Chu. Dubash. தண்ணி ரொம்ப பள்ளத்துல இருக்கு. என்னால ஏறி இறங்க முடியல மேடம். வயசு எடுத்தோ இல்லையோ, முட்டிக்கு முட்டி வலிக்கிறது. The young man just left. Ask him. அடடே, நம்ம தங்கராசு. தங்கராசு,
பார்த்தும் பார்க்காத மாதிரி போற பாத்தியா? கார் நின்றுடுத்துற, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணப்படாதா? என்னால அதெல்லாம் முடியாது. போங்க. ஏய் தங்கராசு, தோர தங்கச்சியோட ரேடியேட்டர் பாயில் ஆயிடுத்துறா. ஏய் அவளை சுருக்கா பேலஸ்க்கு அழைச்சிட்டு போனா வாட்ஸ்அப் என்ன பாயில் பண்ணிடுவான்டா. கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வந்து குடுறா. வெள்ளத்தோளுக்கெல்லாம் நம்மளால வேலை செய்ய முடியாது துபாஷ், நீங்களே செய்யுங்க. ஏய் கொஞ்சம் உபகாரம் பண்ணா. டேய் டேய் துரையோட கார்ரா. சரி பண்றேன். உப்பு தண்ணி வேணுமா நல்ல தண்ணி வேணுமா? எந்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, கார் ஓடணும் அவ்வளவுதான். கொண்டு வந்துருவேன் கெட்டிக்கார. பயலுங்களா, அங்க பாத்தீங்களா துரசாணி அம்மா வண்டி தண்ணி இல்லாம உஷ்டமாயி நின்னு போச்சு. இனிமே அது போகணும்னா அதுக்கு தண்ணி வேணும். பாவம். நீங்க எல்லாம் வீட்டுல நிறைய தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? யார் நிறைய குடிச்சது? நான் குடிச்சிருக்கேன். அப்போ உங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு. What's the bad smell, Dubash? Yes madam, I am also getting bad smell. ஏண்டா தங்கராசு, எங்கடா ஒன்றுன்னு வந்த? தண்ணி இந்த நாத்து அடிக்கிறது? வாசம் மண் வாசனை, ஸ்மெல் ஆஃப் த சாயில். கந்தக பூமி இல்லையா, அதான். நன்னா ஊத்துங்க துபாஷ், அப்பதான் கம கமன்னு ஓடும். இந்த தண்ணி லேஸ்ல கிடைக்காது, முக்கி முக்கி கொண்டு வந்திருக்கேன். Thank you, boys. தங்கராசு, ஆபத்துக்கு கை கொடுத்தடா. என்ன வாசனையா போகுது. Emily! Leon! Oh! My dear sister! How good to have you back home. Look at you. You're gorgeous. Gorgeous. How are you? Oh, fine. The usual self. It's good to have you back home. Thank you. Emily, what took you so long? That car got stuck on the road. Dubash, குழந்தை வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சா, அதை கேக்குறேளா? வண்டி the car break down sir, weather hot sir, radiator heat sir, children குழந்தை எல்லாம் வந்து ஜலம் ஊத்தி புஷ் பண்ணி விட்டா சார், அதான் லேட் ஆயிடுச்சு. Dubash, Your Highness, what's the meaning of Mutra, Vandi? மூத்திரம் மீன்ஸ் ஓமியன்னு சொல்லுவா சான்ஸ்கிரிட்ல. English, sollu. இங்கிலீஷ் மூத்திரமும் ஒண்ணுதான், தமிழ் மூத்திரமும் ஒண்ணுதான். இன் இங்கிலீஷ் மூத்திரம் மீன்ஸ் யூரின், வண்டி மீன்ஸ் கார், யூரின் கார். What? Urine car? என்னது பெத்தவளுக்கு புள்ள விரல்லையே வித்த காட்டுறான்? டேய், அங்க என்னடா உங்க அம்மாட்ட திருச்சிக்கிட்டு இருக்க? நம்ம புள்ளைய பாத்தீங்களா? புது மோஸ்தரா எப்படி எல்லாம் நகை செய்யறதுன்னு கையாலேயே கணக்கு போட்டுட்டு இருக்கு. நீதாமா இந்த சரியா புரிஞ்சிட்டு இருக்க. This is the history of the physics of the geometry of the yesterday. English ma? எப்படி எல்லாம் பேசுற? இந்த சில்லாவிலேயே உன்ன மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லடா ராசு. Old man. அப்படியா? Yes. One little sigh, that's all you gave me when you said goodbye. But someday, baby, someday, darling, you're gonna miss me. Long gone is your caress, and with it
மணியே மணிக்குயிலே மாலை இளம் கதிரழகே. ஏய், வாடா இங்க. இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஆ? அந்த அக்காவை எங்க அக்கா பார்த்துட்டு வர சொல்லிச்சு. அந்த அக்கா எங்க அக்காவா? இந்த அக்கா எங்க அக்காவா? இந்த அக்கா எந்த அக்கா? எந்த அக்கா? நாலு கொண்டையும் நோண்டிடுவேன். இனிமே நீங்க குளிக்கிறதே நீங்க பார்க்க கூடாது. ம்? ஓடுங்கடா. ம். நிம்மதியா குளிக்க விட மாட்டாங்க. உச்சி பொழுதுக்கு முன்னாடி சோறு திங்காதேன்னு தாத்தா சொல்லியிருக்கல்ல. உச்சி பொழுதுக்கு இன்னும் நேரம் கிடக்கே. சின்ன பிள்ளைகளை எல்லாம் பார்த்து மேய்க்க விட்டுவிட்டு குமரி நீ சோறு திங்க வந்துட்டியே. பசிக்குதே. பசிச்சா சாப்பிடு, தப்பா என்ன? அதானே. ஏன் மனசு பேசுனா ஏன் சத்தம் தானே கேட்கணும். இது யார் சத்தம்? இதுவும் உன் மனசு தான். வாத்து முட்டையும் சோறும் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். உச்சி வெயில் வர வரைக்கும் நமக்கு தாங்காதுவா. ஐயோ, முட்டை பாதிதான் வெந்திருக்கு போல இருக்கு. இவங்க எப்படிதான் சாப்பிடுறாங்க? எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா தொட்டுக்கத்தான் ஒண்ணு இல்லையே. கேக்குது இல்ல? இவனை போய் மூக்குத்தி செய்ய சொன்ன பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஏண்டா அப்பாவை இம்புட்டு கோவத்துக்கு ஆளாக்கி இருக்கிற, இன்னும் செய்யலையா? செஞ்சிருக்கான், போட்டு விட்டுருக்கான். வாழைத்தண்டு மாதிரி அந்த வாத்துக்காரி வயக்காட்டு பக்கம் வந்து உட்காந்துருக்கான். இவனு வாயை பொழந்துட்டு வக்கனையா குத்தி விட்டுருக்கான். இப்ப குத்த வச்சு உட்காந்துருக்கான். என் மானம் போகுது.
தங்கராசு அப்பாக்கு தெரியாம நீயே குத்தி விட்டுருக்கியா? ஆமா, அப்பாவுக்கு வயசாகி போச்சு. கை நடுங்கி குத்தும் போது வேற எங்கேயாவது குத்திட்டாருன்னா? என்னடா அவன் விளையாட்டு பிள்ளைங்க, இளம் வயசு, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவன் ஏன் காதையும் மூக்கையும் குத்திட்டு இருக்க போறான்? அடி செருப்பால கல்யாணமா? இவன் காலை கட்டி போடணும். இனிமே வீட்டு வாசப்படியை தாண்டு தெரியும் சேதி.